படிக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. பட் ஸ்டில் 4ஆம் இடத்துல கேது இருக்கறனால, இந்த 1 மாசத்த சாமிக்கு விட்டுருவோம். போனா போயிட்டு போகுது. ஹாஃப் இயர்லி முடிஞ்சு போச்சு. லீவ் மாசம் தான். நம்ம பொங்கல சாப்பிட்டோமா, கரும்ப வெட்டினோமா, நம்ம ஜாலியோ ஜில்கானவா காள மாட பிடிச்சோமா, கலர் டிவில படம் பார்த்தோமான்னு இந்த பொங்கல அழகா கொண்டாடிட்டு அப்படியே இருக்கலாம். அடுத்த மாசம் நான் படிக்கிறேன்னு சொல்லிடலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, நான் சொன்ன மாரி இந்த திறமையை காட்ட முடியலன்ற வருத்தம் யாருக்கு இருக்குன்னா, ரிஷபராசிக்கார குழந்தைங்களுக்கு இருக்கும். அதே மாரி ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கும் இருக்கும். நான் தான் ஓடி வந்தேன். அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் போட்டாங்கன்னு அது வீட்ல வந்து கதையெல்லாம் சொல்லும். சரி, சரி நீங்க தட்டி குடுக்க வேண்டிய சூழலா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் விட்டலாம். பட் நெறைய பிள்ளைங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா ஸ்போர்ட்ஸ்லலாம் பிரைஸ் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. நெறைய பேர் வந்துட்டு இந்த தடவ ரிஷபராசிக்காரங்க ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுவாங்க. இதுவரைக்கும் இல்லாம திடீர்னு நான் கிரிக்கெட் விளையாட போனேன், நான் ஃபுட்பால் விளையாட போனேன், என் ஃப்ரெண்ட கூப்பிட்டா, நீங்க நம்ப மாட்டீங்க 40 வயசு ஆனாலும் சரி, 50 வயசு ஆனாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ கிரிக்கெட் விளையாட போவீங்க. ஃபுட்பால் விளையாட போவீங்க. ஏதோ ஒரு விளையாட்டோடு கனெக்ட் ஆகும். இல்ல அப்படியே வீட்ல ஹம்ப் பண்ணிட்டு ஜாலியா ஏன்னா ஒண்ணும் பெருசா நெகட்டிவ் இல்லன்ற போது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. போனா போது மன்னிச்சு விட்டுருவோம். எத்தன நாள் தான் 8ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துலயும் வச்சு இந்த பிள்ளைய செஞ்சிருது. பரவால்ல 9ஆம் இடத்துல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் தட்டி குடுத்து வேலைய வாங்குவோன்ற மாரி பிளானட்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்களை இப்படியே விடக்கூடிய டைமா இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு.